வெல்கம் டு டாடா ஐபிஎல் 2024. நம்ம டாடா ஐபிஎல் 2024 ஒரு பாதி மேட்ச் கடந்து விட்டோம். இன்னும் ஒரு பாதி மேட்ச் இருக்கு. அந்த பாதி மேட்ச் டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 35 மேட்ச் இருக்கு. அந்த 35 மேட்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா டீமுமே வந்து ஒரு 6 to 7 மேட்சஸ் ப்ளே பண்ணிட்டாங்க. இன்னும் ரிமைனிங் ஒரு 7 மேட்சஸ் இருக்கும் ஒவ்வொரு டீமுக்கும். அந்த வகையில் நம்ம டெய்லி வந்து ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் தமிழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் எல்லாமே ஒரு 70 to 80% ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிற மேட்ச் நம்பர் 36 சண்டே 21 ஏப்ரல் 2024. இது டே மேட்ச். மதியம் 3:30 மணிக்கு ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டா. ஜியோ சினிமா அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் இந்த மேட்ச்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் பேட்டில் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் ஃபேஃப் டு பிளிசிஸ் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். இந்த 2 பேருக்கான பேட்டில். நம்மளுடைய பிச் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிச்சில் நம்ம லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்போம். நல்ல பேட்டிங் சர்ஃபேஸ், நல்ல ரன் ஸ்கோர் பண்ணாங்க. இது வந்து பியூர்லி 200+ பேட்டிங்காக இருக்கு. இங்கே நடந்த மேட்ச்ல ஆர்சிபி 14 கொல்கட்டா 19 8 விக்கெட்ல ஓவரால் 33 மேட்சஸ் நடந்திருக்கு 8 விக்கெட்ல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாடா ஐபிஎல்லோட கீ பாயிண்ட்ஸ். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா விராட் கோஹ்லி scored 100 runs in 58 balls against கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். இதெல்லாம் வந்து நம்மளுடைய முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். எப்போ அப்படின்னா, நம்ம டீம் கிரியேட் பண்ணும்போது, ட்ரீம் லெவலில் நம்ம டீம் கிரியேட் பண்ணுறோம். மை டீம் 11, மை 11 சர்க்கிள், நம்ம எந்த ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணாலும் இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு தெரிய வேண்டும். தெரிஞ்சாதான் நம்ம எப்படிலாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். ஸோ லாஸ்ட் மேட்ச் விராட் கோலி ஒரு 46 அடிச்சிருப்பாரு. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கல்கட்டாவுக்கு எதிராகவே 100 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு விராட் கோஹ்லி. அண்ட் ரஜித் படிதர் 112 ரன் இன் 54 பால் எல்எஸ்சிக்கு எதிராக இதே ஈடன்ஸ் கார்டன் கிரவுண்ட்ல அடிச்சிருக்காரு ரஜித் படிதர். இது முக்கிய 2 செஞ்சுரிஸ். அண்ட் சுனில் நரேன் 5 for 19 பெஸ்ட் bowling ஃபிகர்ஸ் இன் ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டா. அதே மாதிரி ஓவரால் ஐபிஎல் எடுத்தீங்கன்னா சுனில் நரேன் இந்த ஈடன் கார்டன்ல ஹையஸ்ட் லீடிங் விக்கெட் டேக்கரா 62 விக்கெட் இந்த கிரவுண்ட்ல மட்டுமே எடுத்திருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆர்சிபியுடைய லோயஸ்ட் ஸ்கோர் 49க்கு 10 அகைன்ஸ்ட் கேகேஆர் இன் ஐபிஎல் 2017. அண்ட் லாஸ்ட் மேட்ச் இன் ஈடன் கார்டன் பார்த்தீங்கன்னா 162க்கு 2. லாஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி மேட்ச் 15.4 ஓவர். சால்ட் 89 ரன், ஸ்ரேயஸ் ஐயர் 38 ரன், மோஷின் கான் 2 for 29. சுனில் நரேன் ஸ்கோர்ட் 109 runs in 56 பால் அகைன்ஸ்ட் ராஜஸ்தான் ஆன் ஏப்ரல் 16. இது வந்து ஏப்ரல் 14 இந்த மேட்ச். சால்ட் 89 அடிச்சது ஏப்ரல் 14. இது வந்து ஏப்ரல் 16. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சுனில் நரேன் ஒரு செஞ்சுரி 56 பால்ல அகைன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ல. இதோட முடிஞ்சிருச்சானா இல்லை. அடுத்தது ஜாஸ் பட்லர் ஒரு 107 ரன்கள் 60 பால்ல நாட் அவுட் அகெயின்ஸ்ட் கேகேஆர் ஆன் ஏப்ரல் 16, 2024. இதுல எவ்வளோ இம்பார்ட்டண்டான கீ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் பேட்டிங். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இவரும் ஓப்பனர் 2 ஓப்பனருமே 100 அடிச்சிட்டாங்க. நம்ம ஃபேண்டசி பாயிண்ட்ல இவர் கேப்டனாக இருந்திருப்பாரு, இவர் வைஸ் கேப்டனாக இருந்திருப்பாரு. ஆக மொத்தம் நம்ம எப்படி போட்டாலுமே கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றி போட்டாலுமே 2 பேருமே சூப்பரான பாயிண்ட். அதே மாதிரி இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் நடந்த மேட்ச்ல யாருமே 2 விக்கெட்டுக்கு மேல போல. 3 விக்கெட்டோ 4 விக்கெட்டோ 5 விக்கெட்டோ போல. அதிகபட்ச விக்கெட்டுகளை 2 விக்கெட்டுகள் தான் ஒரு போலரால எடுக்க முடிஞ்சது. இதுல லீடிங்கா இருக்கிறது ஆர்சிபி. இப்போ எடுத்தீங்கன்னா விராட் கோஹ்லி, படிதர் வந்து இங்க நல்ல செஞ்சுரிஸ் போட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த விராட் கோஹ்லிங்கிறவர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். சரி, இவர் மிஸ் ஆனார்னா ஃபேஃப் டு பிளிசிஸ் அடிக்கலாம். அதே தான் இங்க சுனில் நரேன் கூட இறங்குற ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சால்ட். ஸோ இதெல்லாம் தான் இங்கே கீ பாயிண்ட்ஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படிலாம் நம்ம டீம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஏப்ரல் 16, 2024 ஒரு போலர் கூட 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. 3, 4, 5ன்னு யாருமே எடுக்கல. இது எல்லாமே ஒரு கீ பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் 162க்கு 2 15.4 ஓவரில் முடிச்சிட்டாங்க. இதுவும் ஆல்மோஸ்ட் இவங்க கேகேஆர் ஆடினாங்கன்னா ஒரு 200+ ஸ்கோர்ஸே வந்திருக்கும். ஸோ ஓவரால் இது வந்து நல்ல பேட்டிங் ட்ராக், நல்ல பிச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டீம் கிரியேட் பண்ணலாம். நாளைக்கு இந்த கிரவுண்டில் வந்து போலர்ஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதே இந்த சுனில் நரேன் ஆல்ரவுண்டர், போலிங் ப்ளஸ் பேட்டிங் இந்த மாதிரி எடுக்கலாம். ஜாஸ் பட்லர் இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். விராட் கோஹ்லி, ரஜித் படிதர் இந்த மாதிரி நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனை மேக் பண்ணலாம். கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் கீ பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ். இதோடைய ஒரு ஆவரேஜான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பின். இங்கே பாருங்க, முதல் இன்னிங்ஸில் 190,
ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 175 ஒரு ஆவரேஜ். 4 வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுமே ஒரே ஆவரேஜ். முதல் இன்னிங்ஸ்ல 4 அதிகமாக போயிருக்கு, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6ம் அதிகமாக போயிருக்கு. பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதிகம், bowling ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அதிகம். அண்ட் அதே மாதிரி ஃபாஸ்ட் 45 செகண்ட் இன்னிங்ஸ், ஸ்பின்னு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 35. இதெல்லாமே வந்து ஆவரேஜான பாயிண்ட்ஸ். நம்ம வந்து ஃபேண்டசி கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி இந்த காம்பினேஷன்ல நம்ம டீம் இருக்கா, அப்போ செகண்ட் bowling போடுற bowling ஃபேண்டசி பாயிண்ட்ல ஃபாஸ்ட் நம்ம செகண்ட் bowlingல நிறைய எடுத்திருப்போமா, ஃபர்ஸ்ட் இதுல ஸ்பின்னு நம்ம எடுத்திருப்போமா, ஸோ இந்த காம்பினேஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த 4-6லாம் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் தான். அது இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் 4-6லாம் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறது. ஒரு ஆவரேஜ், எல்லாமே ஒரு ஆவரேஜான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈடன் கார்டன்ஸ் உடைய வெனியூ T20 ஸ்டேட்டஸ் அண்ட் ஐஎஸ்சி ஸ்கோர். ஃபர்ஸ்ட் 87 மேட்ச்ல 36 பேட்டிங் ஃபர்ஸ்ட், பேட்டிங் செகண்ட் 51 மேட்ச். அதே மாதிரி ஹையஸ்ட் வந்து 287 ஃபார் 3 பெங்களூர் ஹைதராபாத் 15th ஏப்ரல். ஹையஸ்ட் சேஸ் பண்ணது வந்து 191 ரன்களுக்கு 3 விக்கெட் சேஸ் பண்ணது 2021 101 சேஸ் பண்ணியிருக்காங்க. லோயஸ்ட் ரன் 49க்கு 10. இது வந்து லோயஸ்ட் ஸ்கோர் ராயல் சேலஞ்சர் பெங்களூர். அண்ட் ஆவரேஜான ஸ்கோர் ஒரு 160 180. அண்ட் ஆவரேஜா லாஸ்ட் ஒரு 10 மேட்சுக்கு எடுத்தீங்கன்னா 6 விக்கெட் தான் விழுந்திருக்கு, 182 ரன் வந்து ஆவரேஜ் லாஸ்ட் 10 மேட்சுக்கான ஸ்கோர்ஸ். T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்ப்போம். இந்த ஸ்கோரிங் பேட்டர்ன்ல 27 150க்குள்ள, அது 150லேருந்து 129 19 தடவையும், 170லேருந்து 189 27 தடவையும், அபவ் 190 16 தடவையும் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கோர் கார்டு. இதுதான் வந்து நமக்கு முக்கியமான விஷயங்கள். ஸ்கோர் கார்டு மார்ச் 23 2024 ஃபர்ஸ்ட் மேட்ச், இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் 208 ஃபார் 7 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். சன்ரைசர் 204 கிட்ட வந்து தோத்துருப்பாங்க. அந்த இடத்துல கிளாஸ் நல்லா விளையாடிருப்பாரு, நல்லா ஞாபகம் இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஃபாஸ்ட்டுக்கு 4 விக்கெட்டும் முதல் இன்னிங்ஸில், ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும், ஓவரால் 9 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும், ஸ்பின்னுக்கு 4 விக்கெட்டும் ஒரு ரன் அவுட்டும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வான் பை 4 ரன்ஸ். அப்போ இங்க நம்ம பார்த்தாவே நமக்கு தெரியுது ஓவரால் 9 + 13 விக்கெட். இந்த 13 விக்கெட்ல உங்களுக்கு பேட்டிங் 208னா அப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் இங்க தான் வந்திருப்பாங்க, பேட்டிங்ல தான் வந்திருப்பாங்க. ரெண்டாவது மேட்ச் ஏப்ரல் 6 2023 போன வருஷம். KKR 204 ரன்களுக்கு 7 அண்ட் RCB பாருங்க 123க்கு 10. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஸ்பின்னு பாருங்க 9 விக்கெட்டு, ஃபர்ஸ்ட் 1 விக்கெட் ஃபாஸ்ட்டும் 9 விக்கெட் ஸ்பின்னும். முதல் இன்னிங்ஸ்ல 9 விக்கெட் ஃபாஸ்ட் 0 விக்கெட் ஸ்பின்னும் நடந்திருக்கு. KKR வான் பை 81 ரன்ஸ். இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் நாளைக்கு மேட்ச்ல இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சண்டே மேட்ச்ல இந்த மாதிரி ஸ்கோரிங் பேட்டர்ன் அமைய வாய்ப்பு இருக்கா, அப்போ இந்த ஸ்கோரிங் பேட்டர்னை பேஸ் பண்ணி ஒரு டீம் நீங்க கிரியேட் பண்ணலாம், இந்த ஸ்கோரிங் பேட்டர்னை பேஸ் பண்ணி இன்னொரு டீம் கிரியேட் பண்ணலாம். மூணாவது நம்ம பார்க்க போறது ஏப்ரல் 14 LSG 161க்கு 7 அண்ட் KKR 162க்கு 2. 2 விக்கெட் KKR விட்டுருக்காங்க. இங்க வந்து KKR 7 விக்கெட் விட்டுருக்காங்க, இங்கேயும் KKR 7 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 ஃபாஸ்ட் 2 ஸ்பின்னு, அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் ஃபாஸ்ட், ஸ்பின்னு 0. ஸோ ஸ்பின்னு வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. KKR வான் பை 8 விக்கெட்ஸ். அண்ட் ரீசெண்டாக நடந்த மேட்ச் ஏப்ரல் 16 2024 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 223க்கு 6 விக்கெட் அண்ட் ராஜஸ்தான் ராயல் 224 ரன்னுக்கு 8 விக்கெட். இதுதான் நம்ம பார்த்தோம். சுனில் நரேன் ஒரு 100, ஜாஸ் பட்லர் ஒரு 100. ஸோ 2 பேருமே 100 100ன்னு போட்டு கடைசியில் ராஜஸ்தான் ராயலில் ஜாஸ் பட்லர் அவர் 100 அடிச்சதுனால ராஜஸ்தான் ராயல் வின் பண்ணி 2 விக்கெட்ஸ். RR வான் பை 2 விக்கெட்ஸ். முதல் இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும், ஸ்பின்னுக்கு 1 விக்கெட்டும், அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும், 4 விக்கெட் ஸ்பின்னுக்கும் நடந்திருக்கு. ஸோ ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஸ்பின்னு 4, இங்க ஸ்பின்னு வந்து 9, இங்க வந்து ஸ்பின்னு 0 விக்கெட்டே விழல, இங்க வந்து ஸ்பின்னு 2. ஸோ ஆவரேஜா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னுக்கு கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஓவரால் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் 34 விக்கெட்டும், ஸ்பின்னு 20 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்பின்னு கூட இதுல 9 விக்கெட் வந்ததுனால தான் இங்க 20, இல்லைன்னா 11 12 13 அந்த ரேஞ்சில் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல ஒரு டீம் கம்பல்சரி போடுங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் இதுவுமே உங்களுக்கு சேம். மார்ச் 23 ஏப்ரல் 16. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச் எல்லாமே பாருங்க. ஏப்ரல் 14 தான் 160, இது 162. இவங்களுமே ஒரு 200 அடிச்சிருப்பாங்க. LSG வந்து பெர்ஃபார்ம் பண்ணாததுனால வரல. அப்போ ஆல்மோஸ்ட் இது இந்த மூணுமே சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ஸ்கோர்ஸ் தான் காமிக்குது இந்த ஸ்கோர் கார்டு. இந்த 200 பேஸ் பண்ணி நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் எப்படி போடலாம், டீம் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதை வந்து நம்ம லாஸ்ட்டில் ஸ்கோர் கார்டு வச்சிருப்போம். அந்த ஸ்கோர் கார்டோட கம்பாரிசன் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்ததாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸுடைய பாசிபிள் பிளேயிங் 11: பிலிப் சால்ட், சுனில் நரேன், A. ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், ஆண்ட்ரூ ரஷல், ஹர்ஷித் ராணா, மிச்சல் ஸ்டாக்,
அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இதுதான் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட பாசிபிள் பிளேயிங் 11. வைபவ் அரோரா வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள வராரு. லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஹர்ஷத் ராணா, வைபவ் அரோரா, மிச்சல் ஸ்டார்க், வருண் சக்கரவர்த்தி இந்த 5 பேரோட போனாங்க. ஆண்ட்ரூ ரஷலுக்கு ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஓவரே கொடுக்கல. அண்ட் சுனில் நரேன் ஓவர் போட்டாரு. சுனில் நரேன் ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. ஸோ இதெல்லாம் தான் ப்ராபபிள் பிளேயிங் 11. இப்போ இதுலலாம் வந்து இந்த ரமன்தீப் சிங், வெங்கடேஷ் ஐயர் இவங்களுக்குலாம் வந்து பேட்டிங் ஆர்டர் ரொம்ப லோவில் இருக்கிறதுனால இவங்க 2 பேருக்குமே பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஸோ கிடைக்காததுனால என்ன ஆகும் அப்படின்னா, இதே ரமன்தீப் சிங் வந்து இங்கே ரகுவன்ஷி பிளேஸில் வந்தாருன்னா அவர் வந்து ஒரு 50-60 ரன்ஸ் அடிக்க வாய்ப்புகள் இருக்கும். இங்கே இவங்க வரும்போது 5 பால் 10 பால் இருக்கும்போது இவங்களோட பெரிய ஸ்கோர் கன்வெர்ட் பண்ண முடியாது. வந்தவனே மிஸ்ட்ரி ஷாட் தான் அடிப்பாங்க வெங்கடேஷ் ஐயரும் ரமன்தீப் சிங்கும். ஸோ இந்த 2 பேருமே வந்து 80% வந்து நம்ம ட்ராப் பண்ணலாம். இதே இந்த ரமன்தீப் சிங் டாப் ஆர்டரில் வந்தார், வெங்கடேஷ் ஐயர் டாப் ஆர்டரில் வந்தாருன்னா அப்போ 50-50 நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்கோர் கார்டில் நம்ம பார்க்க வேண்டியது. அதே மாதிரி ஹர்ஷித் ராணா, மிச்சல் ஸ்டார்க், வைபவ் அரோரா, ஸோ இந்த 2 பிளேயருமே வந்து ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச். இதே செகண்ட் இன்னிங்ஸாக இருந்ததுன்னா வருண் சக்கரவர்த்தியை மஸ்டாக கொண்டு போகணும். சுனில் நரேன் எப்பவுமே டிஃபால்ட்டாக மஸ்டாக இருப்பார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸோடைய டாடா ஐபிஎல் 2024 லீடிங் பர்ஃபார்மர்ஸ் பார்ப்போம். முதல்ல வரக்கூடியது சுனில் நரேன். ஒரு பேட்ஸ்மேனா 6 மேட்ச்ல 276 ரன் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங்ல 6 மேட்ச்ல 140 ரன் அடிச்சிருக்காரு. இவருடைய ஒரு 120-130 ரன் கம்மி. பிலிப் சால்ட் ஒரு மேட்ச் 89 அடிச்சதுனால 6 மேட்சுக்கு 201 ரன் அடிச்சிருக்காரு. சுனில் நரேன் ஆஸ் ஏ பவுலரா 6 மேட்ச் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் வருண் சக்கரவர்த்தி 6 மேட்ச்ல 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த லீடிங் பர்ஃபார்மர் இன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இப்போ இதில் முக்கியமான பிளேயர் யாருன்னா சுனில் நரேன் இஸ் அ மஸ்ட். ஏன்னா பேட்டிங் ப்ளஸ் போலிங் ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் மீதி எல்லாருமே வந்து ஒரு இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளே வந்திருக்காரு. நாளைக்கு யாராவது பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வெளில போயிடுவார், வேற பிளேயர் உள்ள வருவாங்க. ஸோ இதுதான் இப்போ சுனில் நரேன், சால்ட் இந்த 2 பிளேயர் மெயின் பிளேயராக பேட்டிங்கில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிலிப் சால்ட் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட்ல 59 ரன் ஆவரேஜ். அண்ட் லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்ல 89 ரன் நாட் அவுட், 76 ரன் ஆவரேஜ் இந்த வெனியூவில். ஸோ இந்த மேட்ச் இவரை மறக்காம கொண்டு போங்க. ஏன் கொண்டு போகணும்னா 10 ரன் தான் அடிச்சார் லாஸ்ட் மேட்ச். ஸோ இவர்கிட்ட இருந்து நல்ல இன்னிங்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சுனில் நரேன் 8 விக்கெட்ல 13 ஆவரேஜ், 12 விக்கெட், ஓவரால் 18 மேட்ச். அண்ட் வெனியூவில் 54 மேட்ச், 354 ரன், 12 ரன் ஆவரேஜ், 63 விக்கெட். அண்ட் லாஸ்ட்டாக ஆன மேட்ச்சில் 109 ரன்கள், 2 விக்கெட். ஸோ இவரை கண்டிப்பாக கொண்டு போங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் போடவில்லை என்றாலும் இவரை கண்டிப்பாக கொண்டு போகலாம். ஏ ரகுவன்ஷி டாப் ஆர்டரில் வராரு, ஃபர்ஸ்ட் டவுன் இறங்குறாரு. இவருடைய ஆவரேஜ் ரொம்ப சுமாராக இருந்தாலும் திடீர்னு அந்த பேட்டிங் ட்ராக்ல வந்து இவர் ஒரு 50-60 ரன் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதனால ஒரு 60-40% இந்த இவரை வந்து நம்ம கொண்டு போகலாம். ஸ்ரேயஸ் ஐயர் அந்த டீமுடைய கேப்டன் 8 விக்கெட்ல 28 ரன் ஆவரேஜ். அண்ட் வெனியூல 20 ஆவரேஜ். அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா 11 ரன் அடிச்சிருக்காரு. 38, 34, 39, ஸோ 18. ஸோ அப்போ இவர் வந்து ஆவரேஜா ஒரு ட்ரீம் டீம்ல உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் மட்டும் இருக்கு. பெரிய ஸ்கோர் இது வரைக்கும் கன்வெர்ட் பண்ணலாம், 60, 70, 80 அந்த மாதிரி இது வரைக்கும் அவர் அடிக்கல. கேப்டன்ஸ் நாக்கு இன்னும் ஆடல. வெங்கடேஷ் ஐயர் இவருக்கு இருந்து பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இவர் வந்து 6 மேட்ச் 121, 32 ஆவரேஜ். அப்போ வந்து டாப் ஆர்டர்ல இறங்குனதுனால இவர் நல்லா ரன் அடிச்சிட்டு இருந்தார். இப்போ லோ மிடில் ஆர்டர்ல இறங்குறதுனால அது வாய்ப்பு இல்லை. அண்ட் வெனியூல 10 மேட்ச் 16 ஆவரேஜ் அண்ட் 8 ரன், டு நாட் போல், 3, 5, 57, 27, 71. ஸோ இவரை வந்து இந்த மேட்ச் நான் ட்ரா பண்ணலாம். ஸோ ட்ரா பண்ணுற பிளேயர் எல்லாமே ஒரு ரிஸ்கி டீமாக ட்ரை பண்ணுங்க. ஒரு 8 டீம் போறீங்கன்னா 8வது டீமாக ட்ரை பண்ணுங்க. ரிங்கு சிங் 37 ரன்கள் 8 விக்கெட்ல அண்ட் வெனியூல 50 ரன் ஆவரேஜ். இவர்கிட்ட இருந்து தோனி மாதிரி ஒரு ஃபினிஷர் ரோல், ஃபினிஷிங் பர்ஃபார்மன்ஸ், இவரை வந்து நம்ம கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ரூ ரஷல் லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க, ஏன்னா மேட்ச் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் 13 ரன் மட்டும்தான் அடித்தார். அது அடுத்த மேட்ச்சில் ஒரு விக்கெட்டு, அதுக்கப்புறம் டு நாட், அப்புறம் 10 ரன், 41 ரன், அதுக்கப்புறம் 2 விக்கெட், 64. ஸோ இவரை வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்லேயே நம்ம பயன்படுத்திக்கலாம். ரமன்தீப் சிங் வெனியூல 36 ரன் ஆவரேஜ் அண்ட் 8 விக்கெட்ல 3 ஆவரேஜ். 2 மேட்ச்ல 6 ரன் அடிச்சிருக்காரு 8 விக்கெட்ல. இவர் 8 விக்கெட்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அவரை ட்ராப் பண்ணலாம். இவர் 8 விக்கெட்ல மிச்சல் ஸ்டார்க் ஒரு மேட்ச் 0 விக்கெட் அண்ட் வெனியூல பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் 4 விக்கெட். இவர் வந்து டிஃபால்ட்டாக ஒரு விக்கெட்டுங்கிற கணக்கில் நார்மல் பிளேயராக கொண்டு போகலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் நாட் ரெக்கமெண்டபிள். வருண் சக்கரவர்த்தி 9 மேட்ச்ல 13 விக்கெட், 11 மேட்ச்ல 15 விக்கெட். இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயர் அண்ட் ரீசெண்டாக 2 விக்கெட், 1 விக்கெட், 0 விக்கெட். நெக்ஸ்ட் ஹர்ஷத் ராணா
அர்ஷத் ராணா 1 மேட்ச் 2 விக்கெட் அண்ட் வெனியூல 7 மேட்ச் 9 விக்கெட். ஸோ இவரும் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். 2 விக்கெட் 0 2 2 3 5. ஸோ எல்லாமே ஆவரேஜாக விக்கெட் போகிறாரு. இவர் கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த இடத்துல வந்திருப்பார். 3-2ல் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாகவே எலிஜிபிளாக இருப்பார். அண்ட் வைபவ் அரோரா 1 மேட்ச் 0 விக்கெட் 4 மேட்ச் 4 விக்கெட். இவர் 50-50லே நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். பவர் பிளே ஓவர்ஸ் பாருங்க. வைபவ் அரோரா லாஸ்ட் மேட்ச் 2வது ஓவர் போட்டிருக்காரு, 4வது ஓவர் போட்டிருக்காரு, 6வது ஓவர் போட்டிருக்காரு. மொத்தமாக 3 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த 3 ஓவர்லையுமே வந்து விக்கெட்டு விடலைன்னு வைங்களேன். இவரை வந்து நம்ம பிக் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பாருங்க. சேம் டைம் ஏன் அரோரா விட அர்ஷித் ராணா பெஸ்ட்னா 5வது ஓவர் 8வது ஓவர் 12வது ஓவரும் போடுறாரு. அந்த டெத் ஓவரில் ஒரு ஓவர் போலிங் பண்ணுறாரு. ஸோ அதனால இவர் மெயின் பிளேயராக இருப்பார். அதே தான் மிச்சல் மார்க் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டில் நல்ல ஸ்பெல் மாறிச்சுன்னா பால் ஸ்விங் ஆச்சுன்னா விக்கெட் எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் மிடில் ஒரு ஓவரும் டெத்தில் 18வது ஓவரும் போடுறாரு. ஸோ இவரையும் வந்து மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணலாம். வருண் சக்கரவர்த்தி மிடில் நல்லா ரொட்டேட் பண்ணுவாங்க. அதுவும் செகண்ட் போலிங்னா அவரை மஸ்ட் பிக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். டெத் ஓவரில் பாருங்கள் ஆண்ட்ரூ ரசல் 16வது ஓவர் மட்டும்தான் போட்டார். வருண் சக்கரவர்த்தி பாருங்க 11 13 15 20வது ஓவர் லாஸ்ட் மேட்ச் இந்த ரேஞ்சில் தான் ஒரு போலிங் போட்டிருக்காரு. 11th ஓவர் 13th ஓவர் 15th ஓவர் அண்ட் லாஸ்ட் ஓவர் கொடுத்துருக்காங்க. சுனில் நரேன் 6th ஓவர் அண்ட் 17th ஓவர் கொடுத்து இப்படி தான் வந்து டீம் வந்து 20 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் எங்கே போட்டிருக்காங்க, செகண்ட் ஓவர் யார் போட்டிருக்கா, தேர்ட் ஓவர் யார் போட்டிருக்கா, இது எல்லாமே ஓவரால் 20 ஓவர் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ கொல்கட்டாவுடைய நைட் ரைடர்ஸ் நம்ம வந்து ராயல் சேலஞ்சர் பெங்களூருக்கு நம்ம இந்த மாதிரி கொடுக்கல. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பிளேயிங் லெவலில் யார் இருக்கான்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிளேயர்ஸ் வந்து உள்ளே இறக்குறாங்க. எந்த பிளேயர்ஸுமே அவங்க பேக்கப்பில் உள்ளே கொண்டு வர்றதில்ல. ஸோ அதனால அந்த கான்செப்டில் நம்ம கொண்டு போகிறோம். ஒரு பிளேயருக்கான பேட்டில் ஸ்ரேயஸ் ஐயர் சிராஜ் கிட்ட 2 தடவையும், டாப்லி, ஃபெர்குசன், அல்சாரி ஜோசப், யஷ் தயால் எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் யார் போட்டாலுமே அவுட் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் அவர் இருக்காரு. நெக்ஸ்ட் சுனில் நரேன், சிராஜ், அல்சாரி ஜோசப் எல்லாருக்கிட்டையும் 2 விக்கெட் விட்டுருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நிதிஷ் ராணா, மேக்ஸ்வெல், ஃபெர்குசன், சிராஜ் அண்ட் அல்சாரி ஜோசப் எல்லாருக்கிட்டையுமே ஒவ்வொரு விக்கெட் விட்டுருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆண்ட்ரூ ரசல், சிராஜ் அண்ட் அல்சாரி ஜோசப் கிட்ட 2 தடவையும், டாப்லி கிட்ட 1 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. வெங்கடேஷ் ஐயர், அல்சாரி ஜோசப் அண்ட் ஆகாஷ் தீப் கிட்ட 1 தடவையும், ரிங்கு சிங், யஷ் தயால் கிட்ட 2 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதுல மெயினான போலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிராஜ். அதே மாதிரி இங்க வேற யாருக்கா, சிராஜ் ஒரு 3 இடத்துல இருக்காரு. அட் த சேம் டைம் வந்து டாப்லி, ஃபெர்குசன், இங்க வந்து அல்சாரி ஜோசப், அதே மாதிரி இங்க ஃபெர்குசன், இங்க ஒரு ஃபெர்குசன், அப்புறம் இங்க டாப்லி, இங்க ஒரு டாப்லி, இங்க அல்சாரி ஜோசப். ஸோ இந்த 3 பிளேயர் மாற்றி வராங்க. ஸோ சிராஜ் வந்து டிஃபால்ட்டாக 1 2 3 4 இடத்துல சிராஜ் வராரு. ஸோ சிராஜ் நாளைக்கு விளையாடுறதுக்கான பாசிபிள் ரொம்ப அதிகம். சிராஜ் இருந்தாருன்னா சிராஜை மஸ்டாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 4 பிளேயர் அவுட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக இருக்காரு கல்கட்டா நைட் ரைடர்ஸ் அகேன்ஸ்டா. ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். யாரெல்லாம் இதெல்லாம் எடுத்து நம்ம நோட் பண்ணி வச்சிடணும். டீம்ஸ் லைன் சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இந்த பிளேயர்லாம் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி நம்ம டீம் கிரியேட் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நிதிஷ் ராணா வந்து மேக்ஸ்வெல் கிட்ட மட்டும்தான் இருக்கு. மேக்ஸ்வெல் வேற யாருமே எடுத்த மாதிரி தெரியல. ஸோ மேக்ஸ்வெல்லாம் ஒரு இம்பேக்டாகவே இருக்காது. அதே மாதிரி அல்சாரி ஜோசப், ஃபெர்குசன் இவங்க இருந்தாங்கன்னா இவங்களை வந்து நீங்கள் பிளான் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதுதான் கொல்கட்டா நைட் ரைடர்ஸோட பிளேயர் பேட்டில். பிலிப் சால் செகண்ட் இன்னிங்ஸ், சுனில் நரேன் போத் இன்னிங்ஸ் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் போத் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் முதல் பேட்டிங்ல ஆவரேஜ் நல்லா இருக்கு. ரிங்கு சிங் 2வது பேட்டிங்ல நல்லா இருக்கு. ரமன்தீப் சிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா இருக்கு. ஆண்ட்ரூ ரசல் 2 இன்னிங்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் 2த்துலயுமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். வைபவ் அரோரா செகண்ட் போலிங், மிச்சல் ஸ்டார்க் முதல் போலிங், வருண் சக்கரவர்த்தி செகண்ட் போலிங்னா கம்பல்சரி இவர் எடுங்க. அர்ஷித் ராணா டெத் ஓவரில் பவர் பிளே ஓவர் போடுறதுனால இவர் வந்து மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் வந்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸோடைய இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் ஆர்சிபியோடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். ஃபேஃப் டு பிளசிஸ் அண்ட் விராட் கோஹ்லி, ரஜித் படிதர், கிளென் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன் ஆர் வில் ஜாக்ஸ், சௌஹான், தினேஷ் கார்த்திக், யஷ் தயால் ஆர் ஆகாஷ் தீப், ரீஸ் டாப்லி, மாயங்க் டகர் ஆர் விஷாக் அண்ட் எம் சிராஜ். இதுதான் வந்து ராஜஸ்தான் ராயல் சேலஞ்சர் பெங்களூருடைய பாசிபிள் பிளேயிங் 11. இம்பாக்ட் பிளேயராக வர்றது எம் லோம்ரர், மணிபால் லோம்ரர். இவர் இம்பாக்ட் எதுவுமே கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ இதுதான் ஆர்சிபியோடைய பாசிபிள் பிளேயிங் 11.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆர்சிபி பிளேயருடைய லீடிங் பெர்ஃபார்மர்ஸ் இன் டாடா ஐபிஎல் 2024. விராட் கோஹ்லி ஒரு பேட்ஸ்மேனாக 6 மேட்ச் 319 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 319 ரன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் ஃபேஃப் டு பிளஸிஸ் ஒரு பேட்ஸ்மேனாக 6 மேட்ச்சில் 170 ரன் அடிச்சிருக்காரு. தினேஷ் கார்த்திக் போன மேட்ச் 80+ அடிச்சு 6 மேட்ச்சில் 143 ரன்கள். அண்ட் எஸ் தயால் ஒரு பவுலராக 6 மேட்ச் 5 விக்கெட். அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் 6 மேட்ச் 4 விக்கெட். இந்த போலிங் பாருங்களேன், 5 விக்கெட் 4 விக்கெட். ஒவ்வொரு டீம்லையும் 10 விக்கெட் 11 விக்கெட் 9 விக்கெட் அந்த மாதிரி அந்த பர்பிள் கேப் ஆரஞ்சு கேப் அந்த லீடிங் இதில் போகிறாங்க. பட் ஆர்சிபிலேருந்து இந்த மாதிரி யாருமே வரல, யாருக்கும் விக்கெட்டும் சரியாக விடலை. ஸோ பிளேயரும் கன்சிஸ்டண்ட்டாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பிளேயர் கூட நல்லா இப்போ சிராஜ் இருந்தார், அவர் லாஸ்ட் மேட்ச் விளையாடல. ஸோ பிளேயிங் சேஞ்சஸ் வந்து நிறைய நடக்குது ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டில். ஸோ யாருமே ஒரு டாப் லெவலில் போலிங் போடுறதுக்கான ஆட்கள் ஆர்சிபி கிட்ட இல்லை. நெக்ஸ்ட் ஃபேஃப் டு பிளஸிஸ் 8 விக்கெட்டில் 34 ரன் ஆவரேஜ், வெனியூவில் 16 ஆவரேஜ். அண்ட் விராட் கோஹ்லி 8 விக்கெட்டில் 39, வெனியூவில் 39. அண்ட் லாஸ்ட் மேட்ச் ஒரு 42 ரன் அடிச்சார், அதுக்கு முன்னாடி ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அண்ட் ரஜித் படிதர் 2 மேட்ச் 4 ரன் 2 ஆவரேஜ். அண்டு இதில் ஒரே ஒரு மேட்ச் ஆடி 112 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு கான்செப்டுக்காக இவர் வந்து ஒரு கேப்டனாக வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு ரிஸ்கி டீமில். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளென் மேக்ஸ்வெல். அவர் லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் லெவனில் இல்லை. ஸோ இந்த மேட்ச் இருப்பாரான்னு தெரியல. பட் இந்த வெனியூவில் 29 ரன் ஆவரேஜ், 8 விக்கெட்டில் 26 ரன் ஆவரேஜ் அண்ட் 4 விக்கெட். அண்ட் லாஸ்ட் மேட்ச் விளையாடல 0-1-0. ஸோ ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ். கேமரன் கிரீனும் லாஸ்ட் மேட்ச் விளையாடல, 2 மேட்ச் 34 ரன்ஸ் 34 ஆவரேஜ், வெனியூவில் இது வரைக்கும் விளையாடல. அண்ட் லாஸ்ட் மேட்ச் விளையாடல. அண்ட் அனுஜ் ராவத் லாஸ்ட் மேட்ச் விளையாடல, சௌகான் தான் விளையாடினார், லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணார். அந்த சௌகான் லாஸ்ட் மேட்ச் வந்து 0 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஸோ யாருமே வந்து இங்கே நல்ல பெர்ஃபார்மராக கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மராக விராட் கோஹ்லி டு பிளஸிஸ் தவிர வேறு யாருமே அங்கே பெர்ஃபார்ம் பண்ணலை. தினேஷ் கார்த்திக் இந்த 3 பிளேயர் தான் அங்கே டாப் பெர்ஃபார்மராக இருக்காங்க. அண்ட் தினேஷ் கார்த்திக் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் 262 ரன் வரைக்கும் சேஸ் பண்ணியிருப்பாங்க. 21 மேட்ச் 417 ரன், 27 ஆவரேஜ், வெனியூவில் 35 ஆவரேஜ். இங்கே லாஸ்ட் 2 மேட்ச் பாருங்கள் 83, 53 அண்ட் 28 நாட் அவுட், 38 நாட் அவுட். ஸோ இவர் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். எஸ் தயால் இந்த டீமுடைய லீடிங் விக்கெட் டேக்கர், லாஸ்ட் மேட்ச் 0 விக்கெட், டிஎன்பி அண்ட் 1 விக்கெட். ஸோ இவர்கிட்ட ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்ட் மாயங்க் டகர் 1 மேட்ச் 1 விக்கெட் அண்ட் வெனியூவில் விளையாடல அண்ட் டு நாட் போல். அடுத்ததாக ரீஸ் டாப்லி 8 விக்கெட்டில் விளையாடல, வெனியூலையும் விளையாடல அண்ட் லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட். அண்ட் முகமது சிராஜ் லாஸ்ட் மேட்ச் விளையாடல, இந்த வெனியூவில் 13 மேட்ச் 13 விக்கெட், 3 மேட்ச் 2 விக்கெட். 8 விக்கெட்டில் 13 இவங்க 3-2. ஒரு புவர் பர்ஃபார்மராக தான் முகமது சிராஜ் இருக்கார். பட் நாளைக்கு மேட்ச் இருந்தாருன்னா இவரை மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுங்க. சௌகான் லாஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆகிட்டார். இதுதான் ராயல் சேலஞ்சர் பெங்களூருடைய ஸ்கோர்ஸ். அண்ட் விராட் கோஹ்லி போத் இன்னிங்ஸ், ஃபேஃப் டு பிளஸிஸ் போத், படிதர் ஃபர்ஸ்ட் பேட்டிங், கேமரான் கிரீன் செகண்ட் பேட்டிங், இது எல்லாமே நல்ல ஆவரேஜ். மேக்ஸ்வெல் செகண்ட் பேட்டிங்கில் நல்ல ஆவரேஜ். அனுஜ் ராவத் போத், தினேஷ் கார்த்திக் ஃபர்ஸ்ட் பேட்டிங், ஆனால் இப்போ வந்து ஒரு போத்தில் எடுக்கலாம். எம் லோம்ரர் ஃபர்ஸ்ட் பேட்டிங், மாயங்க் டகர் செகண்ட் போலிங், ரீஸ் டாப்லி செகண்ட் போலிங், எஸ் தயால் செகண்ட் போலிங், முகமது சிராஜ் போத் இன்னிங்ஸ். அண்ட் பவர் பிளே ஓவரில் போடக்கூடியவங்க சிராஜ், டாப்லி, எஸ் தயால். அண்ட் டெத் ஓவரில் போடக்கூடியவங்க டாப்லி, எஸ் தயால், விஷாக் அண்ட் ஃபெர்கூசன். அண்ட் பிளேயர் பேட்டில் பார்ப்போம். ஃபேஃப் டு பிளஸிஸ் ஆண்ட்ரூ ரஷல் கிட்ட 4 தடவை அவுட் ஆயிருக்காரு. சுனில் நரேன் கிட்ட 2 தடவையும், ஸ்டார்க் அண்ட் வருண் சக்கரவர்த்தி கிட்ட 1 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. விராட் கோஹ்லி ஸ்டார்க் கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு, நரேன் கிட்ட 4 தடவை அவுட் ஆயிருக்காரு, ரஷல் கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு, வருண் கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல் வருண் கிட்ட 3 தடவையும், ரஷல் கிட்ட 4 தடவையும், அண்ட் தினேஷ் கார்த்திக் வருண் அண்ட் நரேன் கிட்ட ஒவ்வொரு தடவையும். மணிபால் லோம்ரர் 1 விக்கெட் வருண் சக்கரவர்த்தி கிட்ட, ரஜித் படிதர் வருண் அண்ட் சுயேஷ் சர்மா கிட்ட 1 தடவையும், அனுஜ் ரவாத் வருண் சக்கரவர்த்தி கிட்ட 1 தடவையும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வருண் சக்கரவர்த்தியை மஸ்டா நாளைக்கு பிக் பண்ணுங்க. கொல்கட்டா ஈடன் கார்டன் அந்த டீமுடைய ஹோம் கிரவுண்ட், அவருடைய ஹோம் கிரவுண்ட் சென்னை. பட் வந்து இந்த ஹோம் கிரவுண்ட் இருக்கிறதுனால இவர்கிட்ட இருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் வருண் சக்கரவர்த்தி கிட்ட இருந்து. வருண் சக்கரவர்த்தி ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக நம்ம கொண்டு போகலாம். யாரெல்லாம் மஸ்ட் பிக்கோ நோட் பண்ணுங்க. அந்த 11 பேர் தாண்டி 12, 13, 15 மஸ்ட் பிளேயர் வந்தாருன்னா அப்போ சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2-3 பிளேயர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். இந்த ஸ்கோர் கார்டு பாருங்க, இந்த 161 அடிச்சாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்கோர் கார்டு 161. இதில் வந்து கேஎல் ராகுல், ஆயுஷ் பத்வானி அண்ட் நிக்கோலஸ் பூரன் 3 பேர் தான் அடிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு 3 விக்கெட்டு. ஸோ நாளைக்கு மேட்ச்சில் ஸ்டார்க் இருப்பார்.
வைபவ் வராரா ஃபஸ்ட்டு இதில் போடுறதுனால ஓகே. அண்ட் சுனில் நரேன் ஒரு விக்கெட்டு, சக்கரவர்த்தி ஒரு விக்கெட்டு. ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம வந்து டீம் கிரியேட் பண்ணணும். எந்தெந்த பவுலர்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போதைக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க். இவங்க வந்து நமக்கு நாளைக்கு விளையாட போகிறதில்ல. இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம இதை வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஸ்டார்க் ஒரு பிளேயர் இருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். பிலிப் சால்ட் இந்த கிரவுண்டில் 89 ரன் அடிச்சிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் 38 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிலிப் சால்ட்டும் ஸ்ரேயஸ் ஐயரும் இருக்காங்க. அடுத்த மேட்ச்சில் பாருங்கள், பிலிப் சால்ட் ஒரு 84 ரன் அடிச்சிருக்காரு. சுனில் நரேன் 2 ரன் அவுட்டு, வெங்கடேஷ் ஐயர் அவுட்டு, ஸ்ரேயஸ் ஐயர் அவுட்டு, நிதிஷ் ராணா அவுட்டு, ரமன்தீப் சிங் 35 ரன் அண்ட் ஆண்ட்ரூ ரசல் 64 ரன். ஸோ ஆண்ட்ரூ ரசலும் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த இதில் கிரியேட் கொண்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா புவனேஷ் 204 ரன்னுக்கு 7 பேர் அவுட்டு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 பிளேயர் 32 அதை விட்டிங்கன்னா என்ரிக் லேசன், அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்க் 0 விக்கெட்டு, அர்ஷித் ராணா 3 விக்கெட்டு, ஆண்ட்ரூ ரஷல் 2 விக்கெட்டு அண்ட் சுனில் நரேன் 1 விக்கெட்டு, வருண் சக்கரவர்த்தி 1 விக்கெட்டு. ஸோ வருண் சக்கரவர்த்தி டிஃபால்ட்டாக ஒரு விக்கெட் இந்த கிரவுண்டில் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அண்ட் அர்ஷித் ராணா அண்ட் ஆண்ட்ரூ ரஷல். சுனில் நரேன் 1 விக்கெட். சுனில் நரேன் 0 ரனில் 2 ரனில் அவுட் ஆனால் கூட 1 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமில் உள்ளே வந்துடுறாரு. அடுத்ததான் நடந்த மேட்ச் பாருங்கள். இந்த மேட்ச் தான் இவர் ஏர்லியராக அவுட் ஆயிட்டாரு. பட் வந்து சுனில் நரேன் 109 ரன்கள். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிலிப் சால்ட் எடுத்தா சுனில் நரேன் எடுத்தீங்கன்னா பிலிப் சால்ட் 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் எடுக்கலாம் தெரியுது. அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ரகுவன்ஷின் ஒரு 30 ரன் ஆவரேஜ் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் 8 ரன், ரிங்கு சிங் 20 ரன் அண்ட் ரஷல் 13 ரன் அண்ட் போல்ட் வந்து 1 விக்கெட்டு, ஆவேஷ் கான், குல்தீப் சென், சகல் ஸ்பின்னுக்கு ஒரே விக்கெட் தான் போயிருக்கு. அண்ட் இங்கே ரெண்டாவது இன்னிங்ஸ் பார்ப்போம். ரெண்டாவது இன்னிங்ஸில் பட்லர் 107 ரன்கள். இங்கே நம்ம விக்கெட்டுக்கு வருவோம். விக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைபவ் வராரா 1, அர்ஷித் ராணா 2, சுனில் நரேன் 2, வருண் சக்கரவர்த்தி 2. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரிப்பீட்டடாக வர பிளேயர் ஒரே ஒரு மேட்ச் தான் ஸ்டார்க் வந்திருக்காரு. இது எல்லா மேட்ச்லையுமே டிஃபால்ட்டாக விக்கெட் இருக்குது வருண் சக்கரவர்த்தி, அர்ஷித் ராணா அண்ட் சுனில் நரேன். அந்த அர்ஷித் ராணா, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி டிஃபால்ட் பிக்கு. இந்த 3 பிளேயர் வந்து மஸ்டாக கொண்டு போகலாம். இது எல்லாமே நம்ம லோ பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். 7%, 14 இதெல்லாம் வைஸ் கேப்டன் 83 பாயிண்ட், இங்கே 105 பாயிண்ட், இங்கே 113 பாயிண்ட், இங்கே 127 பாயிண்ட். ஸோ இவங்க எல்லாமே கேப்டன் வைஸ் கேப்டனில் வராங்க. நாளைக்கு புது பிளேயர் யாராவது வந்தாங்கன்னா அவங்க ட்ரை பண்ணலாம். ஏ கான் 57 பாயிண்ட், 9.93%, 33. கே மகராஜ் 2%, 67 பாயிண்ட் அண்ட் ஏ சர்மா 52 பாயிண்ட், 7%. அதேமாதிரி கேகேஆரில் பார்த்தீங்கன்னா எம்கான் 10%, 54 பாயிண்ட். இம்பேக்ட் பிளேயர் இவங்கெல்லாம் விளையாடாத பிளேயர். அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி 17%. மீதி யாருமே இதில் பெர்ஃபார்ம் பண்ணலை. அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஒரு 4 மேட்ச், ஒரு முக்கியமான மேட்ச்லாம் பார்ப்போம். இதில் வந்து தோனி 14%. இந்த 14%ல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 47 பாயிண்ட், ரகானே 53 பாயிண்ட், 25%. ஆஸ்டர் சர்மா 14%, 95 பாயிண்ட். எச் பிரார் 11%, 59 பாயிண்ட். இஷாந்த் சர்மா 15%, 60 பாயிண்ட். சந்தீப் வாரியர் 8%, 56 பாயிண்ட். குல்தீப் சென் 19%, 50 பாயிண்ட். ரோமன் பவல் 11%, 43 பாயிண்ட். நாங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு 15-20க்குள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ இந்த பிளேயர் எல்லாமே ஒவ்வொரு மேட்ச்லையுமே 2 பிளேயர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பிலோ 20 பாயிண்ட்ஸில். ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி நம்ம டீம் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் மெயின் ஒரு 40-50 பாயிண்ட்னாவே நமக்கு எங்கேயோ பெரிய டிஃபரன்ஸில் கொண்டு போய் விடும். அதுக்கப்புறம் ட்ரம் கார்ட் பிளேயர் மிச்சல் ஸ்டார்க், ஸ்ரேயஸ் ஐயர், வருண் சக்கரவர்த்தி அண்ட் வில் ஜாக்ஸ். அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக் வந்து விராட் கோலி, பிலிப் சால்ட், ரஜித் படிதர், ஆண்ட்ரூ ரஷல். ஸோ இதெல்லாம் தான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்ஸ். ஸோ இதுதான் நாளைக்கு மேட்சுக்கான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர் பெங்களூருக்கான ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சண்டே 2 மேட்ச், இது ஃபஸ்ட்டு மேட்சுக்கான ப்ரிவ்யூ. டீம் நல்லா ரிவ்யூ பண்ணுங்கள், நல்லா மேக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.